நடிகர் சிவாஜி கணேசன் வீட்டிற்கும் தனக்கும் எந்த சொந்தமும் இல்லை என்று பிராமண பத்திரம் தாக்கல் செய்யுமாறு ராம்குமாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ராம்குமார் மகன் துஷ்யந்த் கடன் வாங்கிய விவகாரத்தில் சிவாஜி வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து போடப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ராம்குமார் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சிவாஜி கணேசன் வீட்டில் ராம்குமாருக்கு பங்கோ உரிமையோ கிடையாது என்று கூறினார். இதனை பதிவு செய்த நீதிபதி, சிவாஜி கணேசன் வீட்டில் தனக்கு எந்த பங்கோ உரிமையோ கிடையாது, எதிர்காலத்திலும் அதன் மீது எந்த உரிமையும் கோரமாட்டேன் என்று பிராமண பத்திரம் தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார். முன்னதாக இந்த விவகாரத்தில் நடிகர் பிரபு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், பிரபு ராம்குமாருக்கு உதவ விரும்பவில்லை என்றார். அதற்கு ராம்குமார், உங்கள் சகோதரர் தானே, ஒன்றாகத்தானே வாழ்ந்து வருகிறீர்கள், அவருடைய கடனை நீங்கள் செலுத்தலாமே. இப்போது ராம்குமார் செலுத்த வேண்டிய கடனை நீங்கள் செலுத்திவிட்டு பின்னர் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாமே என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அப்துல் குத்தூஸ் யோசனை தெரிவித்தார். ஆனால் அதை நிராகரித்த பிரபு தரப்பு, ராம்குமார் நிறைய பேரிடம் கடன் வாங்கியுள்ளார், அவருக்கு உதவ முடியாது. ராம்குமார் வாங்கிய 3 கோடி ரூபாய் கடனுக்காக மூன்றாம் நபரான எனக்கு சொந்தமான ரூபாய் 150 கோடி மதிப்பிலான வீட்டை முடக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. எனது வாழ்நாளில் இதுவரை 1 ரூபாய் கூட நான் கடன் வாங்கியதில்லை. எனவே அன்னை இல்லத்தை ஜப்தி செய்ய பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டது. இந்த வழக்கு குறித்து முழு பின்னணியை நாம் இந்த காணொலியில் தெரிந்து கொள்வோம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பேரனும் நடிகருமான துஷ்யந்த், அவரது மனைவி அபிராமி ஆகியோர் பங்குதாரர்களாக இருக்கும் ஈசன் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் படம் ஒன்றை தயாரிக்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி அவர்கள் 2018ஆம் ஆண்டு வெளியான ஜகஜால கில்லாடி படத்தை தயாரித்திருந்தனர். இதில் நடிகர் விஷ்ணு விஷால், நடிகை நிவேதா பெத்துராஜ் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர். இந்த படத்திற்காக தனபாகியம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்திடம் 3,74,75,000 ரூபாயை துஷ்யந்த் தரப்பு கடனாக வாங்கியிருந்தனர். இந்த கடனை ஆண்டுக்கு 30% வட்டியுடன் திருப்பிக் கொடுக்க ஒப்பந்தம் போடப்பட்டது. ஆனால் துஷ்யந்த் தரப்பு கடனை கொடுக்காத காரணத்தால் தனபாகியம் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த விவகாரத்தில் மத்தியஸ்தராக நீதிபதி ரவீந்திரன் நியமிக்கப்பட்டார். அவர் விசாரணை நடத்தி கடன் தொகையை வட்டியுடன் சேர்த்து 9,02,40,000 ரூபாயை துஷ்யந்த் தரப்பிடமிருந்து வசூல் செய்ய ஏதுவாக ஜகஜால கில்லாடி படத்தின் அனைத்து உரிமைகளையும் தனபாகியம் நிறுவனத்திடம் ஒப்படைக்கும்படி கடந்த 2024ஆம் ஆண்டு மே 4ஆம் தேதி உத்தரவிட்டார். அத்துடன் படம் தொடர்பான உரிமைகளை விற்று கடனை ஈடு செய்து கொள்ளுங்கள் என்றும் மீதி தொகை ஈசன் புரொடக்ஷன்ஸ் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். இதனையடுத்து தனபாகியம் படத்தின் உரிமைகளை கோரிய போது பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் படம் முழுமையடையவில்லை என கூறி பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் ராம்குமாரின் தந்தையான சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்து அதனை பொது ஏலம் விட உத்தரவிடக் கோரி தனபாகியம் நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் கடன் தொகை திரும்பி தரப்படாதது குறித்து குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது துஷ்யந்த் தரப்பில் கால அவகாசம் கேட்கப்பட்டது. இதை ஏற்க மறுத்த நீதிபதி, இந்த வழக்கில் தொடர்ந்து அவகாசங்கள் கேட்கப்படுவதாக கூறி சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவிட்டார். மேலும் இந்த உத்தரவு குறித்து சம்பந்தப்பட்ட சார் பதிவாளருக்கு தகவல் தெரிவிக்கவும் அவர் உத்தரவிட்டார்.